ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குருடன் டாக்டர்கிட்ட போனானா, ஐயா எனக்கு எப்படியாவது கண்ணு கொடுங்க. டாக்டர் சொன்னாராம், கவலைப்படாதப்பா, உனக்கு நான் ஆபரேஷன் பண்றேன், கண்ணு வந்துடும், அப்புறமா இந்த கோலை விட்டுட்டு நீ நடக்கலாம் அப்படின்னு. குருடன் சொல்றானா, ஐயா நீங்க சொல்றீங்க ஆபரேஷன் பண்ணுவீங்க, எனக்கு புரியுது, என் கண்ணு வந்துடும் எனக்கு புரியுது, ஆனா அதுக்கப்புறம் கூட கோல் இல்லாம என்னால எப்படி நடக்க முடியும்? அவன் குருடனா வாழ்ந்து வாழ்ந்து நடக்கிறதுக்கே கோல் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதே மாதிரி இப்ப அந்த குருடனுக்கு இல்லப்பா நீ கோல் இல்லாம நடக்க முடியும் கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆபரேஷன் பண்ணி கண்ணை கொடுத்துட்டா அப்ப அவன் தானா என்ன பண்ணுவான்? கோலை தூக்கி போட்டு நடப்பான். அதே மாதிரி நீங்க கவலைப்பட்டு 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 கவலைப்படாம வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் இனிஷியேஷன் உங்க கண்ணை திறக்கும் போது, கண்ணை திறப்பீங்க கரெக்ட் சாமி, எனக்கு தியானம் வரும் கரெக்ட், ஞானம் வரும் கரெக்ட், எண்ணம் இல்லாம எப்படி சாமி நான் வாழ முடியும்னு கேட்கறீங்க. வாழ்ந்து பாருங்க, கண்ணை திறந்து வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும் கவலை இல்லாம வாழ முடியும் அப்படின்னு. குருடனுக்கு கோல் இல்லாமல் வாழ முடியும்னு முதலியே நம்ப வைக்க முடியாது. இன்டெலெக்சுவலா நம்ப வைக்க முடியுமா? அவனுக்கு கண்ணை கொடுத்தாதான் நம்ப வைக்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு போய் நீங்க என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லிட்டு மனம் இல்லாம வாழ முடியும்னு உங்களால நம்ப முடியாது. வேற ஒண்ணு வேணும், 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வச்சிருந்த கவலைகள்ல 90% திடீர்னு காணாம போயிட்டு இருக்கும்.